Every action is there is an equal and opposite reaction. நியூட்டனோட தேடலாம், நீ என்ன செய்யறியோ அதுக்கு பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. அது வரைக்கும் கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு கோஷம் உலகம் ஃபுல்லா ஓடிட்டு இருந்து, கடவுள் இல்லைன்னு சொல்லிய கோஷம். அதுக்கு பிறகு நியூட்டன் சொல்றா, நீ என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு பலன் உனக்கு கிடைக்கும், சயின்ஸ்ல கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பிறகுதான் அந்த கடவுளின் மேல கோஷம் அழிஞ்சு அவங்க அறிவை கும்பிட தொடர்றாங்க. அறிவு இப்ப மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாரு, அறிவு ஆலயம், அறிவு. அப்ப அறிவை கடவுளை ஏதோ ஒரு வழியில அவங்க கும்பிடுவாங்க, அவங்க மதிப்பாங்க. அப்போ நமக்கு என்னன்னு சொன்னா இந்த ரெண்டு மனநிலை இருக்குது. இந்த ரெண்டு மனநிலை என்னன்னா, இந்த மனநிலையை தீர்மானிக்க நம்மள உடல் இருக்க சுரப்பிகள். சுரப்பிகள் என்னெல்லாம் சுரப்பி இருக்குது, தைமஸ், தைராய்டு, அட்ரினலின், பிட்யூட்டரி, பீனியல், இப்படி நிறைய சுரப்பிகள் நம்ம உடல்ல வேலை செய்யுது. பிட்யூட்டரி எங்க சுரக்குது, நம்முடைய புருவ மத்தியில சுரக்குது. நம்முடைய இந்த புருவ மத்தியில இந்த பிட்யூட்டரி சுரக்கிறதுனால தான் இந்த பிட்யூட்டரிய சுரப்பிய ஸ்டிமுலேட் பண்றதுக்கு வேண்டி மதங்கள் முயற்சி பண்ணுது. ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்துல, இந்த கலாச்சாரத்துல உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நெத்தியில புருவ மத்தியில பொட்டு வைப்பாங்க. அந்த அந்த இடத்துல தொட்டு அழுத்தி அந்த பிட்யூட்டரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்றது. இனி ஒரு மதத்துல வந்து இதுல கிராஸ் போடுவாங்க, குருசு. இனி ஒரு மதத்துல தொழுகை மூலம் இந்த நெத்தியை வந்து தரையில தொடுவாங்க. இது எல்லாமே நம்முடைய தலை புருவ மத்தியில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பியை வந்து அவங்க ஸ்டிமுலேட் பண்ணி அதை செக்ரேட் பண்ண வைக்க அவங்க முயற்சி பண்றாங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் நம்மளுக்கு உடல்ல உள்ள தலைமை சுரப்பி. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தலைமை சுரப்பி ஒழுங்கா சுரந்துன்னா நம்ம உடல்ல அட்ரினலின் கரெக்டா இருக்கும், நம்மளுடைய உடல்ல உள்ள தைராய்டு கிளாண்ட் சரியா சுரக்கும். அப்ப இந்த இவங்க நம்முடைய மனநிலை 5 விதமான மனநிலையில செயல்படுது. காமா அலை, பீட்டா அலை, ஆல்பா மைண்ட், பீட்டா மைண்ட், டெல்டா மைண்ட். நம்முடைய மனநிலை 5 விதமான மனநிலை இருக்குது. இந்த மனநிலையை தீர்மானிக்கிறது கிளாண்டுகள், கிளாண்ட்ஸ். பிட்யூட்டரி வந்து கரெக்டா சுரந்தா அவங்கள மைண்ட் ஆல்பா மைண்ட்ல இருக்கும். அதுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 6 to 12 ஃப்ரீக்வன்சி, மைண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்ப இந்த ஆல்பா மைண்ட்ல இருக்கவங்க எப்பவுமே சமாதானமா இருப்பாங்க, அவங்க பொறுமை உள்ளவங்களா இருப்பாங்க, சகிப்புத்தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க, எவரையும் குறை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, அவங்கள நிறைய பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க எப்போ ஒரு பாசிட்டிவ் வேவ்ல வைப் ஆயிட்டே இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்கள சுற்றி ஷேர் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்க இந்த பிட்யூட்டரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ண வேண்டி மதங்கள் முயற்சி. அதுக்கு தான் கோயில்ல வந்து பொட்டு வைக்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு, குருசு போடுறது பிட்யூட்டரி கிளாண்ட் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு, குனிஞ்சு தொழுகையை நம்ம பண்றது, நெத்தியை தொடுறது பிட்யூட்டரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு. கோயில்ல மணி அடிக்கிறது தலையில வந்து பீனியல் கிளாண்ட் இருக்குது. இந்த பீனியல் கிளாண்ட் செக்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அவங்க பீட்டா இல்லைன்னா டெல்டா மனதில் இருப்பாங்க. டெல்டா மனதில் 0.3 ஃப்ரீக்வன்சி. இதுல சித்தர்கள் இருப்பாங்க. அது எல்லா மதத்திலும், இந்த தக்கலையில கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பெரிய ஒரு சித்தர் வந்து சமாதியாக இருக்காரு. நம்ம அது லீவெல்லாம் உண்டு. கிறிஸ்தவ முறைப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா மதக்கள முறைப்படியும் அந்த 0.3 ஃப்ரீக்வன்சியில் உள்ள எண்ணமற்ற மனநிலை உள்ளவங்க நிறைய சித்தர்கள் வந்து இந்த உலகத்தில், அவங்க எல்லாமே டெல்டா மனநிலை. அது பீட்டா மனநிலை இருக்குது. பீட்டா